இந்த இமோஷனல் பேலன்ஸ் மிக மிக தேவை ஒரு மனிதனுக்கு அப்படிங்கிறது பல விதத்தில் பல முறை நம்ம பேசியிருக்கோம். அந்த உணர்வுகள் ஒரு நிலை மாறி, அதாவது தடுமாறி போகும்போது அதிகப்படியான கோபம், அதிகப்படியான பயம், அடிச்சிட்டாரு, என்னால் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியலை, திரும்ப நான் அரைஞ்சா என்ன ஆகும்னு கேட்டாங்க. அப்போ அந்த கணவர் அப்படியே நிலை தடுமாறி போயிட்டார். அவங்க அதை சொன்ன உடனே ஒரு பெரிய ப்ராஜெக்ட், அந்த ஒர்க்கு என்கிட்ட கொடுத்துட்டு ஒரு 4 பேர் எனக்கு கீழே வேலை செய்வாங்கன்னு சொன்னார். உடனே இவர் என்ன சொல்கிறார், எனக்கு அப்போ பகீர்னு வந்தது ஒரு பெரிய பயம். அன்பு அதிகமானாலும் கூட தவறுகள் நடக்கும். நான் இதை சொல்லும்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். நான் இவ்வளோ பார்த்து செய்கிறேன், இவங்க எல்லாம் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. சின்ன தங்கையும் அதே மாதிரி சரியாகவே பேசுறதில்ல. இப்போ நான் எதை சொன்னாலும் 2 பேருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. சந்தோஷம் அதிகமானால் கூட பிரச்சனை வருமானு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு சிலர் என்னென்னா, அந்த சந்தோஷம் அதிகமாகும்போது அந்த உணர்வுகள் ஒரு பேலன்ஸ் இல்லாமல் போயிடுச்சுன்னா ரொம்ப அதிகமாக அதை காண்பிக்கும்போது வணக்கம். இமோஷனல் பேலன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை தமிழில் நம்ம எப்படி சொல்லலாம்னா, நிலையான உணர்ச்சிகள். அதாவது நமது உணர்ச்சிகள் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கிறது தான் இமோஷனல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இமோஷனல் பேலன்ஸ் மிக மிக தேவை ஒரு மனிதனுக்கு அப்படிங்கிறது பல விதத்தில் பல முறை நம்ம பேசியிருக்கோம். இன்றைக்கும் மறுபடியும் அதை பற்றி பேச போகிறோம். ஏன்னா பல முறை நான் பார்க்குறது என்னென்னா, அந்த உணர்வுகள் ஒரு கட்டுக்குள் இல்லாமல் போகும்போது ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் அதனால் எத்தனை பிரச்சனைகள் உண்டாகுதுங்கிறத பார்க்குறோம். இப்போ இன்றைக்கி ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த உணர்வுகளை நாம் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால், ஒரு பேலன்ஸ் இல்லைன்னா என்னென்ன மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் நமக்கு வரலாம். இதில் முதல் முக்கியமானது உடல் நலம். இப்போது ரொம்ப அதிகமான ஒரு கோபம் வருது ஒருத்தருக்குன்னு வச்சுக்கிங்களேன், அதை கட்டுப்படுத்த முடியாமல் கத்துறாரு, இல்லை யாரையாவது அடிக்கிறார், ஏதோ பண்ணுறாருன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்கும்போது, மனநிலை அந்த மாதிரி இருக்கும்போது உடம்புலையும் அதனுடைய ரியாக்ஷன் கண்டிப்பாக தெரியும். அந்த உடம்புல இதனால் பல நோய்கள் கூட உருவாக முடியும், அல்லது ஏற்கனவே நோய்கள் இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக முடியும். அதனால் அந்த முதல் பாயிண்ட்டு, நாம் கோவப்படுறோம் இன்னொருத்தர் மேலேன்னா அவங்கள போய் அது பாதிக்குதோ இல்லையோ, முதல்ல நம்மளை பாதிக்குங்கிறது தான் உண்மை. இப்போ அந்த உடல்நிலை அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த உணர்வுகள் ஒரு நிலை மாறி, அதாவது தடுமாறி போகும்போது அதிகப்படியான கோபம், அதிகப்படியான பயம், அதிகப்படியான சந்தோஷம், எதுவாக இருந்தாலும் ஒரு கண்ட்ரோலில் இருந்து, ஒரு பேலன்ஸில், ஒரு நிதானத்தில் இருந்ததுன்னா நாம் நிதானமாகவே போக முடியும். அதை என்ஜாய் பண்ணிக்கலாம். இப்போ சந்தோஷமாக இருந்தால் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். அல்லது கோபம், பயம் இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் அதை நம்ம சரி பண்ணிக்க முடியும். பட் அந்த கட்டு மீறி போகும்போது, கண்ட்ரோல் தாண்டி போகும்போது பலவிதமான பிரச்சனைகள். முதல்ல நான் சொன்னது உடல் நலம் சம்பந்தமான பிரச்சனைகள். அடுத்தது என்ன ஆகும்னா, பல தவறுகள் நடக்கும். ஒருத்தர் ஒரு கணவன் மனைவி மிகப்பெரிய சண்டை அவங்களுக்குள்ள. இப்போ 2 பேரும் பேசும்போது கணவன் மேலே மனைவி எத்தனையோ குறைகள் சொல்கிறாங்க, மனைவி மேலே கணவன் நிறைய குறைகள் சொல்கிறாங்க. எல்லாம் பேசும்போது கடைசியில் எங்கே நிற்கிதுன்னா, மனைவி என்ன சொல்கிறாங்க, நேற்று இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பேசும்போது என்னை அரைஞ்சிட்டாரு, அடிச்சிட்டாரு, என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை, திரும்ப நான் அரைஞ்சா என்ன ஆகும்னு கேட்டாங்க. அப்போ அந்த கணவர் அப்படியே நிலை தடுமாறி போயிட்டார். அவங்க அதை சொன்ன உடனே அப்போ நான் கேட்டேன், எதுக்கு நீங்கள் அடிக்கிறீங்க? மனைவியை அடிப்பது ஒரு நாகரிகமே இல்லையே, அது ஏன் செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைம்மா, நான் அப்படிப்பட்டவன் கிடையாது, நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ஆனால் அந்த சமயத்தில் இவர் சொன்னது எனக்கு ரொம்ப கோபம் வந்தது. அந்த கோபம் தாங்க முடியாமல் நான் அரைஞ்சிட்டேன். அது தவறு தான். ஆனால் இப்போ நான் எவ்வளோ சொன்னாலும் அவள் அதை ஆக்செப்ட் பண்ண மாட்டேங்கிற. அடிச்சிட்டிங்களே அதை தான் சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ இதை எப்படி நம்ம சரி பண்ண முடியும்? அந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சது, அந்த ஆக்ஷன் அவர் பண்ணிட்டார். எதனால் பண்ணார்னா, அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாத காரணத்தால். ஸோ அந்த மாதிரி அந்த உணர்வுகளுங்கிறது ஒரு பேலன்ஸ் இல்லைன்னா இப்படி நம்ம சிலது செஞ்சுட்டு அதன் பிறகு வருத்தப்படுவதுங்கிறது நிறைய நடக்கும். இது 2வது பாயிண்ட். 3வது முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, அந்த உணர்வுகள் தடுமாறும் பொழுது அல்லது நிதானம் இழக்கும் பொழுது என்ன ஆகும்னா, நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக இருக்க மிகப்பெரிய வாய்ப்பு உண்டு. இதுவும் அதே மாதிரி ஒரு அனுபவம். ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தார் ஒருத்தர்.
அப்போ அவர் வந்து நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறவர். அவர் ஒரு கவுன்சிலிங் வந்தபோது பேசும்போது என்ன சொன்னார்னா, இது மாதிரி என்னோடய ஆஃபீஸில் இப்படி பொசிஷனில் இருக்கேன், இந்த ஒர்க்கெல்லாம் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. திடீர்னு வந்து என்னுடைய மேனேஜர் என்னை கூப்பிட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அந்த ஒர்க்கு என்கிட்ட கொடுத்துட்டு ஒரு 4 பேர் எனக்கு கீழே வேலை செய்வாங்கன்னு சொன்னார். உடனே இவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு அப்போ பகீர்னு வந்தது ஒரு பெரிய பயம். என்னால் அங்கே நிற்கவே முடியல, அவரோட பேசவே முடியல. ஏன்னா நான் வந்து அலுவலகத்தில் என் வேலையை நல்லா பண்ணிவிடுவேன். பட் ஒரு 4 பேரை வச்சு வேலை வாங்குறதுங்கிறது, அதுக்கு முன்னாடி என்னோடய டீமில் 1-2 பேர் இருப்பாங்க. அவங்களையும் நான் ரொம்ப எதுவும் சொல்ல மாட்டேன். வேலையை முடிச்சிட்டாங்கன்னா ஓகேன்னு இருப்பேன். அவ்வளோதான் என்னுடைய சுபாவம். இப்போ 4 பேரை வச்சு நான் வேலை வாங்கி இந்த ப்ராஜெக்டை முடித்து இத்தனாம் தேதிக்குள்ளே நீ கொடுக்கணும்னு அவர் சொல்லும்போது மிகப்பெரிய பயம் எனக்குள்ளே வந்துருச்சு. நான் வந்து என் சீட்டில் உட்கார்ந்தேன், அந்த ப்ராஜெக்டை பார்த்தேன். இம்மீடியட்டாக வந்து எனக்கு அந்த பயம் தாங்க முடியாமல் நான் போய் ஒரு லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டேன். 10 நாள் லீவுன்னு எழுதி கொடுத்தேன். உடனே மேனேஜருக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. இவ்வளோ நல்ல ப்ராஜெக்ட், இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், எத்தனை பேர் இந்த மாதிரி கிடைக்குமான்னு காத்துட்ருக்காங்க, உங்ககிட்ட கொடுத்தா நீ உடனே வந்து லீவ் போட்டிருக்கியே, எப்படி இதை முடிப்பேன்னு கேட்டார். நான் பேசாமல் வந்துட்டேன், இன்றைக்கி நான் ஆஃபீஸ்க்கே போகல அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ப்ராஜெக்ட் கிடச்சிதுன்னா நல்ல ப்ரொமோஷன்லாம் நம்ம நல்லா பண்ணிட்டோம்னா நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும், மேற்கொண்டு வெளிநாடு போகலாம், இப்படி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஆனால் எனக்கு அந்த பயத்தினால, அந்த பயத்தை தாங்க முடியாததுனால நான் இப்படி ஒரு முடிவை எடுத்து இந்த லீவ் லெட்டர் கொடுத்துட்டு வந்துட்டேன். யார்கிட்டையும் அதை பற்றி பேசக்கூட இல்லை. இப்போ நம்ம செஞ்சிட்டோமே இப்படி அப்படின்னு நான் வந்து வருத்தப்படுறேன். ஆனால் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல அப்படிங்கிறார். இப்போ அதன் பிறகு அவருக்கு அட்வைஸ் பண்ணி அவர் ஆஃபீஸில் போய் அது பெரிய பிரச்சனை ஆச்சுங்கிறது நம்ம விட்டுருவோம். பட் அவர் எடுத்த அந்த முடிவு, ஒரு லீவ் லெட்டர் கொடுத்துட்டு நம்ம வந்துடலான்னு, நம்ம என்ன ஒரு சின்ன குழந்தையா என்னால் இது முடியாது, நான் செய்ய மாட்டேன்னு சொல்கிறது அப்படி இல்லை. ஒரு நல்ல உத்தியோகத்தில் ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது. கொஞ்சம் நிதானமாக இருந்திருந்தா, சரி இன்றைக்கி இருக்கட்டும், நம்ம நாளைக்கு யோசிப்போம், 2 நாள் யோசிப்போம், இந்த வேலையை செஞ்சு பார்ப்போம், இப்படி நிறைய விதமாக யோசிச்சிருக்க முடியும். ஆனால் அந்த நிதானம் இழக்கும் போது தவறான ஒரு முடிவை எடுத்து அதனால் அவர் பின்னாடி ரொம்பவே வருத்தப்படுற மாதிரி ஆச்சு. அதே போல் இன்னொன்று சொல்கிறேன். இப்போ நம்ம நினைக்கிறோம் அந்த உணர்வுகள் நிலையாக இல்லைன்னா ஒரு கோபம் அல்லது ஒரு பயம் அல்லது ஆத்திரம் இந்த மாதிரி வரும்போது தான் தவறுகள் நடக்கும்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. அன்பு அதிகமானாலும் கூட தவறுகள் நடக்கும். நான் இதை சொல்லும்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் ஒரு மனிதருக்கு இன்னொருத்தர் மேலே அன்பு அதிகமாகும்போது கூடவே என்ன வரும்னா, அவங்கள அப்படியே நம்ம வந்து பிடிச்சு வச்சுக்கணுங்கிற ஆசை, பொசசிவ்னஸ் அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்கள எங்கேயுமே போக விட மாட்டாங்க, அப்படி இப்படி அசைய விட மாட்டாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னே ஒரு இளைஞர் வந்து கவுன்சிலிங்காக வந்திருந்தார். அப்போ சொன்னார், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப மன அழுத்தம், எப்போ பார்த்தாலும் மனம் அப்படியே கொந்தளிக்குது, எனக்கு எதுவுமே பிடிக்கல, எனக்கு மன அமைதி தேவை அப்படின்னார். என்னாச்சு, உங்கள் சூழ்நிலையை பற்றி சொல்லுங்கள், உங்கள் பேக்ரவுண்டு சொல்லுங்கன்னு கேட்டேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு வந்து 2 தங்கை இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, இவர் மூத்தவர். இவர் தான் வீட்டில் எல்லாமே பார்த்துக்கிறாராம். அதாவது ஒரு அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணுன்னாலும் சரி, தங்கச்சிங்க 2 பேரையும் ஒரு சினிமா கூட்டிகிட்டு போனோமா இல்லை ஷாப்பிங் போனோம்னாலும் இவர் தான் கூட்டிகிட்டு போவாராம். 2 பெண்களும் படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அதுதான் நம்ம கவனிக்கணும். அவங்களோட வயசு என்னென்னா, ஒரு 2 பேரும் அடல்ட்ஸ் தான், 2 பேரும் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கூட அவங்களுக்கு எதுவாக இருந்தாலும் இவர் தான் பார்த்து செய்வாராம். அவங்கள தனியாக எங்கேயும் விட மாட்டார். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு தங்கை வந்து இவர்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, எனக்கு வெளியூரில் வேலை கிடச்சிருக்கு, அதாவது ப்ரமோஷன் கிடச்சிருக்கு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவரால் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியல. இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் இவ்வளோ பார்த்து செய்கிறேன், இவங்க எல்லாம் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. சின்ன தங்கையும் அதே மாதிரி சரியாகவே பேசுறதில்ல. இப்போ வந்து நான் எதை சொன்னாலும் 2 பேருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ பெரியவ என்னடானா வெளியூர் போகிறேங்கிறான், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ அவரோட பேச என்ன புரிஞ்சுதுன்னா, அளவு கடந்த அன்பு அவங்க மேலே, தங்கச்சிங்க மேலே. அந்த அளவு கடந்த அன்பு என்ன செய்யுதுன்னா, இவங்களை வந்து நான் தான் பார்த்துக்கணும், என் கண் பார்வையில் தான் இருக்கணும், அப்படி இப்படி இவங்க போயிடக்கூடாது. அதாவது இன்னொருத்தரோடு அவங்க போய் பேசினாலே இவருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு பொசசிவ்னஸ். இப்போ நாளைக்கு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், ஒரு மனிதரிடம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா இவருக்கு எப்படி மனசு வரும்? ஸோ இதெல்லாம் அவர் சொல்லும்போது நான் அவருக்கு புரிய வச்சேன். ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் குழந்தைங்களை நம்ம கண்ணில் வச்சு நம்ம பார்த்து வளர்க்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கும் சுதந்திரம் தேவை. ஸோ அந்த அன்பு அதிகமாகும் போது கூட அந்த இமோஷ்னல் பேலன்ஸ் இல்லாமல் போயிடுச்சுன்னா நிறைய துன்பங்கள் அதனால் ஏற்படும். அந்த உறவே வந்து ஒரு தடுமாற்றம் காண முடியும். அதுதான் உண்மை.
ஸோ அந்த அன்பை கூட நம்ம மனசில் நிறைய அன்பு இருக்கலாம், நம்ம குழந்தைங்க மேலே, கணவர் மேலே, மனைவி மேலே, அப்பா அம்மா மேலே, நண்பர்கள் மேலே, யார் மேலே வேணாலும் அன்பு இருக்கலாம். அதை கூட ஒரு நிதானமாக நம்ம காண்பித்தால்தான் அந்த உறவு செழிக்கும்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அதெல்லாம் போக இன்னொன்று, இதெல்லாம் நம்ம கோபம், பயம் இதை பற்றி பேசணும், இப்போ அன்பை பற்றி பேசணும். இன்னும் ஒன்று முக்கியமானது நான் சொல்லணும், சந்தோஷம். சந்தோஷம் அதிகமானால் கூட பிரச்சனை வருமான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு சிலர் என்னென்னா, அந்த சந்தோஷம் அதிகமாகும்போது அந்த உணர்வுகள் ஒரு பேலன்ஸ் இல்லாமல் போயிடுச்சுன்னா ரொம்ப அதிகமாக அதை காண்பிக்கும்போது பலருடைய பொறாமையை இவங்க ஈர்க்க முடியும். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்னாச்சு, புதுசாக கார் வாங்கினார். அவங்களுடைய வீட்டில் அவங்கள சேர்ந்தவங்க அந்த ஃபேமிலி லெவல் சர்க்கிளில் யாருமே கார் வச்சுக்கல. இவர் தான் முதல் முறையாக கார் வாங்கியிருக்கார். ஸோ எல்லாருமே அதை ரொம்ப ஒரு ஆச்சரியம், பரவாயில்லையே இவன் நல்ல வேலைக்கு போயிட்டான், கார் வாங்கிட்டான்னு பேசுகிறாங்க. இப்போ இவர் என்ன பண்ணாருன்னா, சும்மா இல்லாமல் அந்த கார் வாங்கின உடனே தன்னுடைய மனைவி குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு அந்த காரில் ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கும் போய் நாங்கள் கார் வாங்கியிருக்கோம், பாருங்கள் இந்த கார், அப்படி இப்படின்லாம் காமிச்சு அவங்களுக்கு ஸ்வீட்லாம் வாங்கி கொடுத்து, அதாவது தன்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறோன்னு தான் இவர் நினைக்கிறார். ஆனால் அது அளவு கடந்த ஒரு முறையில் அதை வெளிப்படுத்தி ஆஃபீஸ்க்கு அதே மாதிரி போய் எல்லாரையும் வெளியில் கூட்டிகிட்டு என் காரை பாருங்கன்னு சொல்லி, இது உட்காருங்க நான் ஓட்டுறேன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணியிருக்கார். இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த புது காரு ஒரு மாதம் ஆயிருக்கும் இவர் இதெல்லாம் பண்ணி முடித்த உடனே ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு, ஒரு டென்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த காரில். என்னதான் உங்களுக்கு வாரண்ட்டி இருக்குது பார்ப்பாங்க, அதெல்லாம் நம்ம சொல்லலாம். பட் எவ்வளோ அது ஒரு இடைஞ்சல் தான். ஒரு ஸ்மூத்தாக இருக்கலாமல் இது மாதிரி நடுவில் பிரச்சனைகள், இப்படி பல பிரச்சனைகள் வந்திருக்கு. அப்போ தான் அவர் என்னை சந்தித்த போது சொன்னார், எனக்கு ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுது. நான் சந்தோஷப்படுற விஷயத்தை இவ்வளோ பெருசாக பகிர்ந்துக்கும் போது மற்றவங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னே எனக்கு தெரியல. இப்போ இவ்வளோ பிரச்சனை எனக்கு அந்த கார் கம்பெனிலே சொல்கிறாங்களாம், இது வரைக்கும் எங்களோட எந்த கார்லேயும் இவ்வளோ சீக்கிரம், அதாவது 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சில சமயம் நம்ம சந்தோஷத்தை கூட கொஞ்சம் அடக்கமாக வச்சு அனுபவிக்க தெரிஞ்சால் இந்த பொறாமை, மற்றவர்களுடைய கண் திருஷ்டி இதெல்லாம் கூட ஈர்க்காமல் நாம் காப்பாற்றி கொள்ள முடியும். அதனால் எப்படி பார்த்தீங்கன்னாலும் சந்தோஷமாக இருந்தாலும், அன்பாக இருந்தாலும், கோபமாக இருந்தாலும், துக்கமாக இருந்தாலும், பயமாக இருந்தாலும், எந்த உணர்வாக இருந்தாலும் அதை கொஞ்சம் பேலன்ஸ்டாக வச்சுக்கிட்டோம்னா நமக்கும் நல்லது, நம்மை சேர்ந்தவர்களுக்கும் நல்லது. வாழ்க்கையில் தவறுகள் நேராமல் நாம் பார்த்து கொள்ளவும் முடியும். கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு புரியும். நம்ம ஆல்ஃபா மைண்ட் பவர் சேனல் இது. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய மனதை பற்றி நம்ம இதில் பேசுகிறோம். கண்டிப்பாக எல்லா வீடியோஸும் பாருங்கள்.